இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். Greetings in the matchless name of our Lord and Savior Jesus Christ. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையில் இருந்து ஒரு சில வார்த்தைகள். Just want to encourage you. I was reading 2 Chronicles chapter 20. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை பார்க்கும்போது, யோசபாத் என்று சொல்லுகிற ராஜா தேவனுக்குரிய ஒரு பயத்தில் இருந்த, கர்த்தருக்கென்று உண்மையால் இருந்த ஒரு ராஜா. அவன் ஒரு காலகட்டத்தில் நெருக்கப்படுகிறான். எதனால? பயம் என்ற ஒரு காரியத்தில். அவனை திடீரென்று எதிரிகள் எல்லா மூலைகளிலும் இருந்து அவனை தாக்குகிற ஒரு செய்தி அவனுக்கு வருகிறது. There was this news that came to him saying that the enemies are surrounding him. நமக்கு பயம் என்று வந்தாலே அடுத்து என்ன செய்வது என்று குழம்பி விடுவோம். ஆனால் இவனை பார்க்கும்போது அந்த பயத்தின் நடுவில் அவன் தேவனை தான் முதலாவது தேடுகிறவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கும் அநேக நேரங்களில நமக்கு பயம் பல ரூபங்களில் பல விதங்களில் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் திடன் கொள்ளும்படி கர்த்தருடைய வசனத்தை நாம் முடித்துக் கொள்வோம். ஏனென்றால் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொன்னார். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய முகங்கள் பிரகாசிக்கும். அவரை நோக்கி பார்க்கிறவர்களுடைய காரியங்களை கர்த்தர் மாற்றி அமைப்பார். அதனால இன்றைக்கு உங்களிடத்துல உற்சாகப்படுத்தும் வண்ணமாய் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில வைக்க ஆசைப்படுகிறேன். எந்த விதத்துல யார் வந்து உங்களை தாக்கினாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. Never forget that the one who is with you, the one who is in you is greater than any other ones. So replace your fear with faith. உங்களுடைய பயத்தை அதை ஒரு புறம் வைத்துவிட்டு ஆண்டவர் மேல விசுவாசத்துல நம்பிக்கையோடு உறுதியாயிருங்கள். கர்த்தர் உங்க காரியங்களை வாய்க்க செய்வார். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு நிச்சயத்தோடு இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசமான காரியங்களை நீங்கள் இந்த மாதத்தில் காண்பீர்கள். Bless you all.